Hi friends, welcome to Anbu audios. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். தனித்தனி கேட்டகரியாக நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் எண்டில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன போட்டிருக்கோன்னு புரியும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு சரியாக பார்க்காம கால் பண்ணுறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு பேனல் தான். இப்போ நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்த 5.1 ஆம்பிளிஃபையர் பேனல் பார்த்துட்டு நம்ம கஸ்டமர் இதே மாதிரி எனக்கு 2.1 வேணும், இந்த கலர் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு இம்போர்ட்டட் பேனல் தான். 6mm பேனலு. உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்பு, ட்ரிபிள், பேஸு, ஃப்ரண்ட்டு மூணுக்குமே கண்ட்ரோல் இருக்குது. ஃப்ரீக்வன்சிக்கு வேணும்னா நம்ம கண்ட்ரோல் ஆட் பண்ணிடலாம். நம்ம கஸ்டமர் நான் கேட்டேன், வேண்டான்னு சொன்னாங்க, அதிகமாக கண்ட்ரோல் வேண்டாம் அப்படின்றனால நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மாஸ்டருக்கு பெரிய கண்ட்ரோல் இருக்குது. சுவிட்சஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் கிரே சீட் இருக்குது. அதில் நம்ம லோகோ போட்டு உங்களுக்கு வியூ மீட்டர் ஆட் ஆகிருக்கு. வியூ மீட்டர் போட்டோன்னே இந்த ஆம்பிளிஃபையரோட பேனலோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்சாக இருக்குது. இந்த மாதிரி பேனல் வேணுன்ட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. உங்களுக்கு பேனலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல் நம்ம கேபினெட்டுக்காக தான் செஞ்சுருப்போம். ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்சைடு தான். இன்சைடு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்சைடில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர், என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா வேல்யூ 24024 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு, ஃபுல் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மரு, ஹெவி திக்னஸ் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும் 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 24024 8 ஆம்பியர், 12012 2 ஆம்பியர், 012 1 ஆம்பியர். இந்த வைண்டிங் 3 வே வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். வீடியோவில் பார்க்குறதுக்காக உங்களுக்கு சின்னதாக இருக்குது. கேபினெட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய பொருள் இருக்கிறனால கேபினெட் சின்னதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் 3900 அந்த கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை. நம்ம கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்க, எனக்கு ஹெவியாக வேணும், எதுலேயுமே காம்ப்ரமைஸ் வேண்டாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையரில் நீங்கள் கெல்ட்ரான் கெப்பாசிட்டரை தவிர மீதி எந்த கெப்பாசிட்டருமே இந்த ஆம்பிளிஃபையரில் பார்க்க முடியாது. எல்லாமே குவாலிட்டியான கெப்பாசிட்டர்ஸ் தான். உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் போர்டு, பவர் ஆம்பு, ப்ரீ ஆம்பு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெல்ட்ரான் கெப்பாசிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். சப்ளையில் வந்து பார்த்திங்கன்னா 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். 4 கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 வோல்ட்டில் கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் 4 யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வோல்டேஜ் நல்லா இருக்கிறதுக்காக 4 கெப்பாசிட்டரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா செக்மெண்ட்லையுமே மெட்டல் டயோடு தான் யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் மெட்டல் டயோடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆம்பு பார்ப்போம். ப்ரீ ஆம்பு பார்த்திங்கன்னா சன்னோட ட்ரிபிள் பேஸ் போர்டு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏடிசி பிடி. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பஸ்ஸுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பேஸ் ட்ரபிள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம கஸ்டமராக அந்த மாதிரி தான் பேஸ் ட்ரபிள் தான் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிசி பிடி. நல்லா அதிகமான லவுடான சில்னஸும் பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சிங்கான பேஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் ஐசி பேஸ்டு தான். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான சப்வூஃபர் போர்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கெய்னரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நார்மலான போர்டுக்கும் இதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நல்லா கிளியராக இருக்குது. நீங்கள் நார்மலாக ஃப்ரீக்வன்சி இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இதில் இருக்கிற நம்ம பிஎஃப் அந்த இதையும் நம்ம கொஞ்சம் மாற்றிருக்கோம். அது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிஷியனுங்க பண்ணுறது தான். நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற போர்டாக இருந்தாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆம்பு தான் இந்த ஆம்பிளிஃபையர்லேயே மெயினானது. என்னென்னு பார்த்திங்கன்னா 4 ஃபிட்டு டிரான்சிஸ்டரில் ஸ்டீரியோ போட்டிருக்கோம். என்னென்னா இது ஒரிஜினல் 52001943 பேரிங்கில் நம்ம ஓன் ப்ராடக்ட் தான். இது நம்ம வெளியில் எங்கேயும் வாங்கலை, இது ஓன் ப்ராடக்ட்டு. இதில் என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் தாராளமாக இதில் வாட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற வாட்டேஜ் இதில் தாராளமாக எடுக்கலாம். இன்புட்டு நீங்கள் எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வோல்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோ இதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிரைவர் ஃபிட்டு தான். நார்மல் 2 ஃபிட்டு கிடையாது, ஃபுல் டிரைவரோடு இருக்கிற ஃபிட்டு தான். ஹீட்ஸிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு மோஸ்ட்லி ஹீட் ஆகாது, இருந்தாலும் அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நான் உள்ளே ஃபேன் வச்சுருக்கேன் அதுக்கிட்ட. ஏன்னா நம்ம
கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் 2 ஊஃபர் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தனால உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபிட் டிரான்சிஸ்டர். என் வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு தெரியும். எந்த 2 ஃபிட் டிரான்சிஸ்டர் மார்க்கெட்டில் இருக்கிறது நான் வாங்கினாலுமே 10 இன்ச்சு டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணுங்கள், 12 இன்ச்சு யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக 12 இன்ச்சு யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஏன்னா இது நம்ம ஓன் ஃபிட்டுங்கிறலாம் நான் சொல்ல. நீங்கள் வேணால் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு பிடிக்கலைன்னா சொல்லுங்கள், நம்ம வேணால் மாற்றி கொடுத்துருவோம். ஏன்னா நான் அவ்வளோ இதுவாக ஏன் சொல்கிறேன்னா, நம்ம யூஸ் பண்ணும்போதே எல்லாருமே இப்போ 12 இன்ச்சு சப்புனாவே 4 ஃபிட்டுக்கு போயிடுறாங்க. அப்படிங்கும்போது சில பேர்த்துக்கு பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம என்ன யோசிச்சோன்னா, நம்ம 2 ஃபிட்லேயே இந்த மாதிரி 12 இன்ச்சு சப்பை யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் தாராளமாக இந்த 2 ஃபிட் டிரான்சிஸ்டரில் 12 இன்ச்சு சப்வூஃபர், நான் பிராண்டட் சப்வூஃபர், எந்த சப்வூஃபர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்புட் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட்டோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம 5.1 ஆகுது 2.1 ஆகுது எது எடுத்துட்டிங்கனாலுமே நம்ம ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக டிசிப்ளினாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒயரிங் எவ்வளோ அளவுக்கு நீட்டாக இருக்குதோ பார்க்குறக்கும் ஆம்பிளிஃபையர் நல்லா இருக்கிறவங்க விட உங்களுக்கு ஆடியோவில் கிளாரிட்டி நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ரா நாய்ஸஸ் எதுவுமே வராது. இந்த ஆம்பிளிஃபையரை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், ஒயரிங் வந்து நீட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கேபினெட் வந்து 5.1 கேபினெட்டை விட கொஞ்சம் தான் சின்ன கேபினெட்டு. ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா உள்ளே எல்லா பொருளுமே ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறனால உங்களுக்கு நிறையா பொருள் உள்ளே வச்சுருக்கனால பார்க்குறக்கு அப்படி தெரியுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அவ்வளோ கிட்ட வச்சாலும் உங்களுக்கு டிசிப்ளினாக நீட்டாக இருக்கும். அலைன்மெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையரில் 2 கூலிங் ஃபேன் கொடுத்துருப்போம் வேப்ரேட் சிஸ்டத்துக்காக. உங்களுக்கு ஹீட்டு ரொம்ப நேரம் கன்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா டிரான்சிஸ்டர் மேபி ஹீட் ஆகும். ஆனால் அந்த ஹீட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 கூலிங் ஃபேன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட்டும் கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி வீடியோவில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னா, வெர்ஷன் வைஸாக இருக்க போகுது. வெர்ஷன் 1 ஆம்பிளிஃபையர் 2.1 ஆம்பிளிஃபையர் எடுத்துட்டிங்கன்னா 4500 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஆம்பிளிஃபையர். யாருக்கு சூட் ஆகுன்னா, நான் லைட் யூஸ் தான் யூஸ் பண்ணுவேன், ஆடியோவில் எனக்கு அவ்வளோக்கா வேண்டாம், நான் எப்போ ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன், டிவி கனெக்ட் பண்ணி நான் எப்போ ஒரு டைம் மூவி பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஆம்பிளிஃபையர் செட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸு, 10 இன்ச்சு சப்வூஃபர் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல பிராண்டடு குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் கூட போட்டுக்கலாம். சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 இன்ச்சில் நான் பிராண்டடில் நார்மல் சப்வூஃபர் தான் யூஸ் பண்ண முடியும், டபுள் மேக்னெட் யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு வாட்டேஜ் பத்தாது. அக்ரிலிக் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆடடாக தான் வரும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், உங்களுக்கு அக்ரிலிக் பேனலில் மெட்டல் நாப்ஸ் தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கிளாஸ் நாப்ஸ் வேணுன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி பேசிக் ஆம்பிளிஃபையரை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், எல்லா வீடியோலையும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர் வேணும்னா நீங்கள் மீடியம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் யூஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் பேசிக் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஆம்பிளிஃபையர் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா வெர்ஷன் 2 ஆம்பிளிஃபையரு 6500 ருபீஸ் வரும், மீடியம் செக்மெண்ட்டில் இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸு, மேக்ஸிமம் 8 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 10 இன்ச்சில் டபுள் மேக்னெட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் 8 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும்போது வாய்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆம்பிளிஃபையரை பிரிச்சுக்கோங்க. இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பேஸும் நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் அவுட்புட்டும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அக்ரிலிக் பேனல் இதில் ஆடடாக தான் வரும். வியூ மீட்டர் வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாக தான் இது பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு அக்ரிலிக் பேனலு நாப்ஸு எல்லாமே ஆஸ் யூசுவல் எல்லாம் போடுற மாதிரி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு பேஸ் பஞ்சிங் பத்தாது, எனக்கு ஹெவியாக வேணும்னிங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடலுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். வெர்ஷன் 3 பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 3 ஆம்பிளிஃபையரு 8500 வரும். ஃபுல் ஹெவியான ஆம்பிளிஃபையரு. 8 இன்ச்சு 10 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாகவும் இருக்கும், நல்ல ரேஞ்சு தரும். 12 இன்ச்சு நான் பிராண்டட் சப்வூஃபரு உங்களுக்கு நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் JBL 1200 யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஆம்பிளிஃபையர் இது தான். இந்த ஆம்பிளிஃபையர் தான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பஞ்சிங் வந்து உங்களுக்கு நல்லா 100% குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் JBL போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நான் பிராண்டட் போட்டிங்கன்னா ஸ்லைட்லி பேஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான குவாலிட்டியான அவுட்புட் தரும்.
ஸ்பீக்கர்ஸோட ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு 10 இன்ச்சுங்கும் போது நல்லா ஹெவியாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் 10 இன்ச்சு போட்டிங்கன்னா இதில் தாராளமாக நல்லா யூஸ் பண்ணலாம். 8 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஆடியோ எஃபெக்ட் தரும். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லவர்ஸ்க்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடல் தான். இருந்தாலும் நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நம்ம போட்டிருக்கோம். இது என்ன மாடல்னு கேட்டிங்கன்னா 2.1 ஆம்பிளிஃபையரு 3-வே மாடலு. 3-வே ஸ்பீக்கர் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாடல் செட் ஆகும். இதோட ப்ரைஸ் 10,500 வரும். 10 இன்ச்சு ஊஃபரு, 8 இன்ச்சு மிட் ரேஞ்சு ப்ளஸ் ஒரு மேக்னெட்டிக் டியூட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா 3-வே டைப்பில் ஸ்பீக்கர் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையரு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு ஊஃபரில் நல்ல ஹெவியான பேஸும், 8 இன்ச்சு மிட் ரேஞ்சில் ஃபுல் ரேஞ்சு வாய்ஸும் ப்ளஸ் ஒரு மேக்னெட்டிக் டியூட்டரில் உங்களுக்கு நல்ல ட்ரிபிள் பேஸ் சில்னஸும் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கால ஓல்டு டைப் ஆம்பிளிஃபையர் செட்டப் தான். இருந்தாலும் நம்ம கஸ்டமர் இதை வந்து நிறைய இப்போ ரீசெண்ட் டைமில் கேட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு இதுவே ஸ்லாட்டே ஒதுக்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சில் ஹெவி சப்வூஃபர். ஹெவி சப்வூஃபர்னால் இன்றைக்கி தேதியில் எது டாப் பிராண்டு ஹெவி சப்வூஃபரோ அது எல்லாமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் JBL 1500, சோனி எக்ஸ்ப்ளோர்டு 1800, புல்ஸ்டோனு, இன்ஃபினிட்டிவ் இந்த மாதிரி இன்றைக்கி தேதியில் நீங்கள் எந்த சப்வூஃபர் வேணால் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுயல் ட்ரான்ஸ்ஃபார்மர், 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு 2 பவர் சப்ளை போட்டு தனி ட்ராக்கில் தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.